ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் என்னடா ரொம்ப நாளாக லாங் வீடியோ போடலன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் ஒர்க் போனதுனால பிஸி ஆகிட்டேன். அதனால தான் போட முடியல, சாரி. இன்னும் வரப்போகிற நாள் தான் வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன வீடியோன்னு முன்னாடி ஷார்ட்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட லாங் வீடியோ தான். பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நானும் அம்மாவும் மட்டும்தான் கிளம்பியிருக்கோம். ஏன்னா அம்மா வந்து ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தாங்க. அதனால சரி அம்மா கூட நம்மளும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மா மட்டும் கிளம்பிட்டோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 9:30 ஆச்சு. உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். அண்ட் பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. இப்போ பொள்ளாச்சி இங்கேருந்து உக்கடம்லேருந்து பொள்ளாச்சி போயிட்டு பொள்ளாச்சியிலேருந்து அங்கே வேறு பஸ் பிடிச்சி கோயில்கிட்ட போகிற மாதிரி. ஸோ இப்போ வந்து பஸ் வந்து 9:40க்கு பஸ் கிளம்பிடுச்சு. அண்ட் கிளம்பி நாங்கள் பொள்ளாச்சி போயிட்டு அங்கேருந்து வேறு பஸ் மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கிளம்பியாச்சு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குதுன்னு. ஸோ அங்கேருந்து பஸ் இப்போ வெளியே கிளம்பி வந்துடுச்சு. நான் போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்குலாம் வந்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் மேக்ஸிமம் சண்டேயில் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறைய அந்த லேக்கெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ சண்டேஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா லைட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் நைட்டில் வந்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். கோயம்புத்தூர் வந்திங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இங்கே இடம்லாம் வந்து பாருங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லேக் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் செம்ம சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் ஏர்லி மார்னிங்கே வந்து வாக்கிங் போகிறவங்கலாம் இங்கே நடப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஒரு பிளேஸ், ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சுருப்பாங்க. அண்ட் அது பார்க்குறக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாச்சுவும் நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் வீடியோ பார்த்துட்டே இருங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த பாரம்பரியமான அந்த ஒரு விஷயமெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த லேக் மட்டும் இல்லை, நிறைய லேக் இருக்குது கோயம்புத்தூரில். ஸோ அங்கே எல்லாமே நம்மளோட தமிழ்நாட்டோட பாரம்பரியமான ஒரு விஷயம்லாம் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சு. நாங்கள் வரும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா 12 பக்கம் ஆகிடுச்சு. அண்ட் சாமியும் அந்த நடை சாத்திட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் முன்னாடி வந்து இங்கே மாதிரி விளக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருந்தாங்க. ஸோ நாங்களும் வச்சு சாமி கும்பிட்டு அப்புறமா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்ருக்கோம். அண்ட் பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே போக போகிறோம். அண்ட் இப்போ முன்னாடி ஸ்க்ரீன் போட்டாங்க சாமிக்கு. நாங்கள் இப்போ லைனில் நின்று வெயிட் பண்ணி தான் சாமி கும்பிடணும். ஸோ கொஞ்சம் நேரமாக கிளம்பியிருந்தோம்னா கொஞ்சம் காலையில் நேரமாக வந்திருக்கலாம். ஸோ வர முடியல. ஆனால் இப்போ கூட்டமாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த சபரிமலைக்கு மாலை போடுறவங்க, ஓம் சக்திக்கு மாலை போடுறவங்க ரொம்ப லைனாக இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா லைனில் நின்று சாமி ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு 12:40 சம்திங் அந்த மாதிரி டைமில் தான் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணாங்க. ஒரு 1/2 40 மினிட்ஸ் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா லைனில் தான் போனோம், பொது வழியில் தான் போனோம். ஸோ இப்போ சாமி பக்கத்தில் நாங்கள் போய் சாமி கும்பிட போகிறோம். அண்ட் எனக்கு வீடியோ எடுக்கலாமா இல்லையான்னு தெரியல. ஸோ அதனால் நான் பக்கமாக போகிற வரைக்கும் ஃபோன் கையில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சாமி காமிக்காமல் இல்லைன்னு தெரியல. அதனால் ஸோ அதுவும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வெளியூர்லேருந்து இங்கே வரீங்க அப்படின்னா சாமி பார்க்குறதுக்காக வருவீங்க. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் கண்டிப்பாக. இப்போது பக்கத்தில் போயிட்டுருக்கு.
சாமி கும்பிட போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.